Welcome to Enlighten class. இந்த வீடியோவில் நாம I, me, my, mine, myself இந்த வேர்ட்ஸ்லாம் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், சென்டென்ஸில் இது எப்படி வரும், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நான் அதை செய்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I made it. I made it. ஐனா நான், மேட்னா செய்கிறது. இந்த இடத்துல நான் இருக்கிறதுனால செய்தேன் அப்படின்னு பாஸ்டில் வந்திருக்கு. இட்னா அதை. அடுத்த சென்டென்ஸ், அவள் என்னை அழைத்தாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு she called me. she called me. she அவள், called அப்படின்றது அழைக்கிறது. இந்த இடத்துல she இருக்கிறதுனால அழைத்தாள் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. மீனா என்னை அப்படின்ற அர்த்தம் வரும். தேர்ட் சென்டென்ஸ், இது என் ஃபோன் அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் மை ஃபோன். இட் இஸ் மை ஃபோன். இந்த இடத்துல இட்னா இது, மைன்றது என்னுடைய அப்படின்ற அர்த்தம் வரும். ஃபோன் அப்படின்னு வந்திருக்கு. இது என்னுடையதுன்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் மைன். திஸ் இஸ் மைன். இந்த இடத்துல மைன் பாருங்க, மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொசசிவ் ப்ரனவுன். திஸ்னா இது, மைன்னா என்னுடையது. அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் ஸோ. ஐனா நான், திங்க்னா நினைக்கிறது, நினைக்கிறேன் அப்படின்னு இந்த சென்டென்ஸில் அர்த்தம் வரும். சோனா அப்படி அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. இது எனக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் ஃபார் மீ. இட் இஸ் ஃபார் மீ. இட்னா இது, இந்த இடத்துல இஸ் ஃபார் மீ அப்படின்னு வந்திருக்கு. மீ அப்படின்னா என்னைன்னு போன சென்டென்ஸில் பார்த்தோம். அதுவே மீக்கு முன்னாடி ஃபார் வந்துச்சுன்னா எனக்காக அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். அவர் அதை என்னிடம் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீனா அவர், கேவ்னா கொடுத்தார். கொடுக்கிறது இங்கே ஆணை குறிக்கிறதுனால கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம் வரும். இட்னா அதை, டு மீ அப்படிங்கிறது என்னிடம் அப்படின்ற அர்த்தம் வரும். மீ தனியாக வரையில் என்னைன்னு வரும், ஃபாரோட சேர்ந்து வரையில் எனக்காகன்னு வரும், டு அதுக்கு முன்னாடி வரையில் என்னிடம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். அடுத்த சென்டென்ஸ், இது என்னால் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் வாஸ் செட் பை மீ. இட் வாஸ் செட் பை மீ. இட்னா இது, வாஸ் அப்படின்றது அது ஒரு பாஸ்ட். வாஸ் செட். செட்னா சொல்லப்பட்டது, சொன்னது. செட்னா சொன்னது. இங்கே வாஸ் செட் அப்படின்றது சொல்லப்பட்டது அப்படின்னு வரும். பை மீ அப்படின்றது என்னால் அப்படின்ற அர்த்தம் வரும். மீக்கு முன்னாடி பை வரையில் என்னால் அப்படின்ற அர்த்தம் வரும். அடுத்த சென்டென்ஸ், அவளும் என்னுடன் வருகிறாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு she comes with me. she comes with me. ஷீனா அவள், comes அப்படின்றது வர்றது. இங்கே பெண் இருக்கிறதுனால வருகிறாள் அப்படின்னு வருது. இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்க சென்டென்ஸ். வித் மீ அப்படின்றது என்னுடன் அப்படின்னு வரும். ஸோ மீக்கு முன்னாடி வித் வந்துச்சுன்னா என்னுடன், மீக்கு முன்னாடி டூ வரையில் என்னிடம், மீக்கு முன்னாடி பை வரையில் என்னால், மீக்கு முன்னாடி வித் வரையில் என்னுடன் அப்படின்ற அர்த்தம் கொடுக்குது. அவர்கள் என் சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தே ஆர் மை பிரதர்ஸ். தே ஆர் மை பிரதர்ஸ். தேன்றது அவர்கள், மை பிரதர்ஸ் அப்படின்றது என் சகோதரர்கள். மைன்றது என் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. அடுத்த சென்டென்ஸ், இந்த கடிகாரம் என்னுடையது அப்படின்னு சொல்லணும்னா திஸ் வாட்ச் இஸ் மைன். திஸ் வாட்ச் இஸ் மைன். திஸ் வாட்ச் அப்படின்றது இந்த கடிகாரம், மைன் அப்படின்றது என்னுடையது அப்படின்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரனவுன். அடுத்த சென்டென்ஸ், அதை நானே செய்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டிட் இட் மை செல்ஃப். ஐ டிட் இட் மை செல்ஃப். ஐனா நான். இந்த இடத்துல வந்து ஐ, மை செல்ஃப் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நானே அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். மை செல்ஃப் அப்படின்னா நானே அப்படின்ற அர்த்தம் வரும். அதைன்றது இட்டு, செய்தேன் அப்படின்னு பாஸ்டில் சொல்கிறதுக்கு டிட் அப்படின்ற பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு இந்த சென்டென்ஸில் இருக்குது. அவள் என்னிடமிருந்து அதை பெற்றாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு she got it from me. she got it from me. ஷீனா அவள், காட்னா பெறுவது. இந்த இடத்துல she இருக்கிறதுனால பெற்றாள் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். இட்னா அதை, ஃப்ரம் மீ அப்படின்னா என்னிடமிருந்து அப்படின்ற அர்த்தம் வரும். இந்த சென்டென்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மீக்கு முன்னாடி ஃப்ரம் வந்துச்சுன்னா என்னிடமிருந்து அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. அடுத்த சென்டென்ஸ், நான் நானாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் மை செல்ஃப். ஐ எம் நாட் மை செல்ஃப். இந்த இடத்துல ஐ எம் மை செல்ஃப். இது நான், நானாக,
நாட் இருக்கிறதுனால இல்லை அப்படின்ற அர்த்தத்தோட சென்டென்ஸ் வந்துருச்சு. அடுத்த சென்டென்ஸ் நானே போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் கோ மை செல்ஃப். ஐ வில் கோ மை செல்ஃப். ஐ மை செல்ஃப் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நானே அப்படின்ற அர்த்தம் வருது. வில் கோ அப்படின்றது போவேன், ஃப்யூச்சரில் குறிக்கக்கூடியது. இனிமே போகிறத பற்றி பேசுகிறதுனால வில் கோ போவேன் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.